வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ட்ரைனிங் அகாடமில நடக்கிறத காமிக்கிறாங்க. ட்ரைனிங் கொடுக்குற ஆஃபீஸர் சைக்கிள் ரேஸுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுல மெயினான ரூல் என்ன அப்படின்னா, யாருமே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்க காலை கீழே ஊனக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அவங்களோட நம்பர் போட்ட சைக்கிளை எடுத்துட்டு கிரவுண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சந்தியா அவங்க நம்பரை போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்க செலக்ட் பண்ண நம்பர்ல அங்க சைக்கிளே இல்லை. ஜோதி ஓமனக்குட்டன் ரெண்டு பேர்ட்டையுமே சொல்றாங்க, என்னோட நம்பர் போட்ட சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜோதியுமே அங்க போய் தேடி பாக்குறாங்க. ஆனா நம்பர் 5 போட்டு சந்தியாவோட சைக்கிள் இருக்குது. இந்த நம்பர் நான் சூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சந்தியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ட்ரைனிங் ஆஃபீஸர் அங்க வந்துடுறாரு. சந்தியா அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்றாங்க, இந்த நம்பர் நான் சூஸ் பண்ணவே இல்லை சார், நான் 23rd தான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேலாம் என்னால நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாது, இதே நம்பர்ல நீங்க ஓட்டி வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுக்கிடையில ஜோதி இப்போ சரவணனுக்கு வீடியோ கால் பண்ணி கொடுத்துருப்பாங்க அங்க வேலை பார்க்குற ஒருத்தவங்கிட்ட. நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்போ சைக்கிள் ரேஸ் போக போறோம், அது இந்த வீடியோ காலில் மட்டும் காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சைக்கிள் ரேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. வீடியோ காலுமே இப்போ சரவணன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சந்தியா மனசுல நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறது எதுவுமே ஏன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம தோல்வியை பார்த்து பயப்படுறதை விட அதை எதிர்த்து போராடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அடுத்ததா சிவகாமி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஆதி ஜெஸ்ஸி ரெண்டு பேருமே வராங்க. நாங்க பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான இடம் பார்த்துட்டோம் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, அது நல்ல இடமா, ஓனர் நல்ல ஓனரா, அந்த இடத்துல பியூட்டி பார்லர்லாம் இருக்கான்னு விசாரிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க விசாரிச்ச வரைக்கும் யாரும் தப்பா சொல்லல அத்த அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. போக அந்த இடத்துல பியூட்டி பார்லர்லே இல்ல அத்த அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் வந்த உடனே அவனை கூட்டிட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அதே சிவகாமிக்கு பணம் கொடுக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, நீயே கம்மியா தான் சம்பளம் வாங்குற, அது போக இப்போ ஜெஸ்ஸி வேற கன்சீவா இருக்கா, உனக்கு நிறைய செலவாகும்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னால வீட்டு செலவுக்கு எப்படிமா கொடுக்காம இருக்க முடியும், அதனால ஓவர் டைம் பார்த்து கொடுக்குறேம்மா அப்படின்னு ஆதி சொல்றாரு. நீ இவ்வளவு பொறுப்பா இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆதி அப்படின்னு சிவகாமி சந்தோஷப்படுறாங்க. ஆதி மனசுல நினைக்கிறாரு, இது என்ன என்னோட காசா, ஜெஸ்ஸி அப்பா காசு தானே அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா செந்தில் அர்ச்சனாட்ட கேக்குறாரு, நான் எலெக்ஷன் நிக்கிறத பத்தி நீ ஏன் வீட்டுல பேச மாட்டேன்ற, ஏன் கேட்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. செந்தில் சொல்றாரு, அம்மாட்ட போய் சொன்னா ஒண்ணு அவங்க சரின்னு சொல்லுவாங்க, இல்ல வேணான்னு சொல்லுவாங்க, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இதாங்க என் பிரச்சனையே, இப்ப அத்தை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களை என்னால தலைவராக்கவே முடியாம போயிரும் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. சரியா ஒரு பிளான் பண்ணி தான் அத்தைட்ட இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. சிவகாமி சரவணன் அப்பா பேசிட்டு இருக்கிறத செந்தில் அர்ச்சனா ரெண்டு பேரும் கேக்குறாங்க. என்னோட மகன் இந்த மாதிரி போட்டியில நிக்கிறது எனக்கு பெருமைதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சிவகாமி. உங்களுக்கு எப்படி அது இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க. எல்லாம் சரவணன் தான் வந்து சொன்னா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா சரவணன் தான் எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சான் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சரவணனும் செந்திலும் இப்ப வியாபாரத்துல இருக்கிறாங்க, குடும்பத்துல ஒருத்தர் இந்த மாதிரி தலைவரா இருந்தா பெருமை தானே அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. ஆக்சுவலி சரவணனை மீன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை தலைவரானா எனக்கு பெருமை தானே அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அர்ச்சனா சொல்றாங்க, உங்க பிள்ளை தலைவரானா உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லத்த, எனக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அங்க இருந்து போயிடுறாங்க. செந்தில் அர்ச்சனாட்ட சொல்றாரு, என்னோட அண்ணனை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பேல, இப்ப பாத்தியா எனக்காக அம்மாட்ட எடுத்து பேசி சம்மதம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவாவது என் அண்ணனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ அர்ச்சனா அப்படின்னு சொல்றாரு செந்தில். எப்போதுமே அவன் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான் அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனா சொல்றாங்க, உங்க அண்ணன் உண்மையிலே ரொம்ப நல்லவர் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உன் சர்டிபிகேட்லாம் ஒன்னும் அவனுக்கு தேவை கிடையாது, போய் உள்ள போய் பிள்ளைய பாரு அப்படின்னு சொல்றாரு செந்தில். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த சைக்கிள் ரேஸ்ல சந்தியா வின் பண்ணுவாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.